நம்முடைய டூருக்கு பைசா எவ்வளவு 2000 ரூபாய் செலவானாலும் 2000 நன்மைகள் எழுதப்பட்டு, அதில் இருந்து நமக்கு ஒரு படிப்பினை. இதைத்தான் இஸ்லாம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், வாருங்க இஸ்லாத்தின் பக்கம், உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது என்று சொல்லி காட்டினார்கள். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி மக்களை அழைக்கிறார்கள். அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பான்? நான் சொன்னோம்ல, 50 வருஷம் சண்டை போட்டு வாள் எடுத்து கையில சண்டை போட்டான், கட்டாத வீட்டுக்காக வேண்டி, இல்லாத சாக்கடைக்காக வேண்டி. அவங்களை எல்லாம் எப்படி மாத்துனாங்க? வாருங்க இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு நம்ம சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைய காலத்துல சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கற்பனை பண்ணுனா, இந்த உலகத்துல இன்னைக்கு வல்லரசுன்னு நம்மள சொல்லிக்கிட்டு இருக்காங்களா உலகத்துல, அமெரிக்கா இது போன்ற வல்லரசுகள் எல்லாம் அந்த தனி மனிதரை பார்த்து பயப்பட்டது. உமரா என்று பயப்பட்டது. அந்த காலத்துல அமெரிக்கா மாதிரி கொடிகட்டி பறந்தோன்னு ரோம் பாரசீக பேரரசர், ரோம் பாரசீக பேரரசர் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தா அந்த பேரை கேட்டா பயப்பட்டான். யார் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு? ஒரு யானைக்கு மேல ஒரு பொம்பளை, ஒரு யானைக்கு மேல அம்பாரியில அப்படியே வந்துகிட்டு இருக்கா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள், அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் கேட்டாங்களா, உமரே இந்த பொம்பளை போய் கலந்து இழுத்து கொண்ட முடியுமா? இன்னும் வாரேன்னு சொல்லிட்டு, யானைக்கு மேல இருக்கக்கூடியதுல எவ்வளவு உயரமா இருக்கும் அந்த யானை, அந்த பெண்ணை எப்படி பாதுகாக்கும் எல்லாம் தெரியும். வேகமா போனாங்க, அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வாரதுக்கு முன்னால அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால என்ன சொன்னாங்க? பொம்பளைகளுக்கு பர்தா சம்பந்தமா ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி தந்தா நல்லா இருக்குமே சொன்னாங்க. எந்த அந்நிய பெண்ணையும் யாரும் பார்க்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறக்கி தந்தா நல்லா இருக்குமே நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமையான உம்மஹாத்துல் முஃமினீன்கள்லாம் வெளியே போற சமயம் சொன்னாங்க, நீங்களா இப்படி வெளியே போவாதீங்கன்னு சொன்னாங்க. எப்படி மாற்றினாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அவங்க அப்பா சொன்னாங்களாம், மோனே நீ ஆடு மேய்க்கி கூட தகுதி இல்லப்பா, வீட்டை விட்டு ஓடி போயிருன்னு விரட்டி விட்டாங்க. ஆடு மேய்க்கிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகுதி இல்லையா? கத்தாபு சொன்னாரு, மோனே உனக்கு ஆடு மேய்க்க தகுதி இல்லை. என்ன காரணம்? ஒரு ஆட்டை அன்னைக்கு களவு கொடுத்துட்டாரு. ஆடு மேய்க்க போன சமயம் ஒரு ஆட்டை களவு கொடுத்துட்டாரு. களவு கொடுத்த உடனே கத்தாபு சொன்னார், ஆடு மேய்க்க தகுதி இல்லை, ஓன் வேர்டுன்னு விரட்டினார். விரட்டின அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரவணைச்ச கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கை. அரவணைச்சு என்ன செய்தாங்க? அரபகத்தினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொடுத்தாங்களே. இந்த பண்பாடு எவ்வளவு கொடுமையானவர்களாக இருந்தாலும், மனுஷம்னா சிலருடைய கல்வி கொஞ்சம் கனமா இருக்கும், சிலருடைய கல்வி இறக்கமா இருக்கும், சிலவன் கொஞ்சம் கொடுமையா கொஞ்சம் வேகமா இருப்பான், நெஞ்சு நிமித்தி நடப்பான். எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அருமையான பண்பாடு இஸ்லாமிய பண்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தன் ஓடி வாரா, நாயகமே எனக்கு விபச்சாரம் தரணும், அனுமதி தான் இருக்கும். நம்மகிட்ட இன்னைக்குள்ள ஒரு ஆலிம்சாட்ட வந்து ஒருத்தன் ஓடி வந்து எனக்கு விபச்சாரம் தரணும், விபச்சாரம் செய்ய அனுமதி தரணும்னு கேட்டா ஓடிருங்கள சொல்லுவோம். இஸ்லாத்துல இருந்துட்டு விபச்சாரம் செய்ய உனக்கு நான் அனுமதி தரணுமோ? அவன் வாரவன் வந்த எந்த நோக்கத்தோட வாரான், அவனுடைய மனசு எப்படி இருக்கு, அவன் ஷஹ்வத், அவனுடைய மன இச்சை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். வாண்டாங்க, இங்க வா, உனக்கு நான் அனுமதி தரேன், இங்க உட்காருங்க. பக்கத்துல உட்கார வச்சு அவனை தலையை தடவி அவன் சொன்ன வார்த்தை, உனக்கு நான் அனுமதி தரமா, நீங்க ஒண்ணு இல்லை, எத்தனை விபச்சாரம் வேணாலும் செய், ஆனா ஒண்ணு மட்டும் ஒன்றை கேட்கிறேன், உன் தாயை யாராவது விபச்சாரம் செய்ய நீ அனுமதி கொடுப்பியான்னு கேட்டான். நீ செய்யுது கிடக்கட்டு, உனக்கு நான் அனுமதி தரேன், ஆனா உன் தாயை யாராவது விபச்சாரம் செய்யறதுக்கு நீ அனுமதி. என் தாயா ஒருதான் பார்த்தாலே நான் விடுவேனா? என் தாயா எவனா செய்ய வந்துருவானா? வெட்டி போட மாட்டேனா? அப்படியா? உன் சகோதரியோ? என் சகோதரியா யாரும் பக்கத்துல நெருங்க விட மாட்டேன். உன் மனைவியையோ உன் புள்ளையா? இப்படி ஒவ்வொரு நாட்டு ரசூலுல்லாஹ் கேட்காங்க. அவன் வேகமா வந்து அவனுடைய மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கிட்டு அந்த மனுஷனை பார்த்து கேட்டாங்க, நீ இப்போ விபச்சாரம் செய்ய போறியம்மா, அந்த பெண்ணு ஒருதனுக்கு மனைவியாகத்தானே இருப்பா, அவன் கல்பு அவன் இதயம் எப்படி துடிக்கும், ஒரு வாப்பாக்கு அவன் மௌலா தானே இருப்பா, அந்த வாப்பாக்கு மனசு எவ்வளவு வேதனைப்படும், ஒருதனுக்கு சகோதரியா தானே இருப்பா, அந்த சகோதரனுக்கு எப்படி மனசு வேதனைப்படும், ஒன்ன மாதிரி தானே அவனும் துடிப்பான், அவளை போய் விபச்சாரம் செய்ய இப்ப நினைக்கிறியா? ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நில்லுங்க, இன்னும் கொஞ்சம் சிந்திச்சுக்கிடு. இப்படியே சிந்திச்ச வச்சு அந்த கடினமான இதயம் உள்ளவர்களை எல்லாம் அப்படியே உருக வச்சு அவங்களை எல்லாம் ஹீரோக்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. அவங்களை எல்லாம் எப்படி மாத்தினாங்க? ஒரு சாதாரணமாக முஸ்லிம்னு சொல்லி விடல, அவங்களெல்லாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும்
உலக மக்களுக்கு வழிகாட்டிகள் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணம், பெருமை பிடிச்ச எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் அப்படியே மாத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தர்பார்ல ஜனாதிபதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க. ஆட்சி, நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் அவங்ககிட்ட ரொம்ப விருப்பமா, அன்பா, பாசமா இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், ஒரு சின்ன பிள்ளை, ஜனாதிபதியினுடைய மகன், சின்ன பிள்ளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொல்றாங்க, வாப்பா சட்டை கிழிஞ்சிருக்கு, பிள்ளையெல்லாம் என்ன கேலி செய்யாங்க, ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போக முடியல, கேலி செய்யறாங்க, ஒரு புதிய சட்டை ஒண்ணு வாங்கி தரக்கூடாதா? யாரு ஹலீஃபாட்ட வந்து, எந்த ஹலீஃபா இருக்கோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராம் பாரசீக பேரரசர்கள் எல்லாம் பயந்தார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் கிழிஞ்ச சட்டை, உமரே எனக்கு வாப்பா ஒரு புதிய சட்டை எடுத்து தந்தா நல்லா இருக்குமே. அப்படியா மோனே, என்ன இருந்தாலும் தந்தை பாசம் அல்லவா, நம்ம புள்ள நம்மகிட்ட ஒண்ணு கேட்டா, நம்ம இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு சட்ட பிரச்சனை இல்லை, நம்ம புள்ள ஒரு அபூர்வமான ஒரு பொருளை கேட்டு நமக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னா நம்ம கல்வி எப்படி துடிக்குது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம புள்ள கேட்டுட்டானே, ஒண்ணுல பண வசதி இல்லாட்டா, அல்லாஹ் நமக்கு தரலையே, எனக்கு இல்லாட்டா கூட பரவாயில்ல, பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியலையே, வேதனை எப்படி நம்ம உள்ளத்துக்கு வரும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டை கேட்டு வந்த பிள்ளைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி அணைச்சு சொல்லாங்க, மகனே பரவாயில்ல, கஜானாவுடைய கணக்கு எழுதக்கூடிய ஆள்கிட்ட போய் அடுத்த மாசம், இந்த மாசத்தினுடைய சம்பளம் நான் வாங்கல, அந்த சம்பளத்தில இருந்து கொஞ்சம் காசு கேளுங்க, நான் கடன் கேட்டேன்னு கேளுங்க, உங்களுக்கு காசு தருவாரு, அதை கொண்டு சட்டை வாங்க. அந்த கஜானா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கஜானா, அவனுடைய பொறுப்பாளி எப்படி இருப்பாரு, அவர் ஒரு லெட்டர் எழுதார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, உமர் அவர்களே, இந்த மாசம் முடிவடைவதற்கு முன்னால் மாசத்தினுடைய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் கேட்கறீங்களே, இந்த மாசம் வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு உள்ளதுக்கு என்ன அத்தாச்சு, அதை தந்தீங்கன்னா நான் பணம் தாரேன், அதை தந்தீங்கன்னா நான் பணம் தாரேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த லெட்டரை கொண்டு கொடுத்தவன அன்பு மகன் அப்படியே கட்டி அணைச்சு, மகனே போங்கோ, அல்லாஹ் உங்களை பரக்கத் செய்வான்னு சொன்னாங்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்தெடுத்திருப்பார்கள்? இந்த மார்க்கம் தான் இஸ்லாம். பணம் வருகிற பொழுதோ, அதிகாரம் வருகிற பொழுதோ, அரசாங்கம் வருகிற பொழுதோ, குடும்ப பாரம்பரியம் என்று வருகிற பொழுதோ அதை கொண்டு பெருமை அடிக்காதீர்கள். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வை பற்றி பயந்து பாவம் செய்யாம, அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம மனுஷனாக யாரு வாழுதானோ அவன் தான் அல்லாஹ்ட்ட சிறந்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் நமக்கு சொல்லுது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவம். இந்த மார்க்கத்தின் பக்கம் நீங்க வாருங்கோன்னு அழைச்சி, எப்படிப்பட்டவங்களெல்லாம் எப்படி மாறினாங்கோ, எப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு உள்ளதை நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை பார்க்கான், மனித நேயம், மனுஷனா நடக்கணும், மனுஷ குணத்தோட நடங்கப்பா அப்படின்னு எல்லாம் நம்ம இப்ப சாதாரணமா சொல்லல, மனுஷனா நடங்கப்பா, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. நீ ஒரு அடுத்த நண்பரை, உன்னுடைய சகோதரனை பார்க்க சமயம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம இருக்காத, சிரிச்ச முகத்தோட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. இந்த சகோதரனை பார்க்க சமயம் ஒரு புன் சிரிப்பு, முகத்தை வச்சிட்டு இருந்தா இஞ்சி குத்தின்ற குரங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுவான். பார்த்த உடனே ஒரு சகோதரனை பார்த்தா சிரிக்கணும், அது ஒரு புன் சிரிப்பு. அதுல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஸ்ஸும்னு சொல்லி காட்டினாங்க. ஆஹான்னு சிரிச்சா கேலி பண்ணு மாதிரி ஆயிரும். பார்க்க சமயம் முகத்துல, இதயத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்டுதாட்டு ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை பார்க்க சமயம் எவ்வளவு கோபத்தோடு வரக்கூடிய நண்பர் கூட சரின்னு அவரும் ஒரு சிரிப்பு சிரிச்சு, அந்த பாசம் வளருது, மனுஷன் மனிதனாக வாழுறான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உன் சகோதரனை பார்க்க சமயம் ஒரு புன் சிரிப்பு சிரித்தால் கூட அது உங்களுக்கு இடையில் நட்பை வளர்க்கும் என்பது மட்டுமல்லாமல் ஆகிரத்துல ஒரு நன்மையா எழுதப்படும். சொர்க்கத்துக்கு போற சமயம் ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. பட்டியல்ல பாக்குறோம், என்ன, சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரித்ததுக்கு ஒரு நன்மை. உலகத்துல எந்த மார்க்கத்திலும் எந்த வழிமுறையிலும் இப்படியெல்லாம் அழகான வழிமுறையை சொல்லி தந்திருக்க முடியுமா? அடுத்து முசாபஹா, நண்பரை பார்க்கிறோம், அவருக்கு கை கொடுக்கிறோம். இந்த கையை கொடுக்கக்கூடிய சமயம் இதயத்தையே சேர்த்து கொடுக்கிறது மாதிரி அதை மாறுது. கை கொடுக்கமே ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்களாம், எப்படி கை கொடுத்துட்டா இந்த கையில இருந்து இன்னொரு கையும், இந்த ரெண்டு கை இப்படி சேரக்கூடிய சமயம் இதுல இருந்து ஏற்படக்கூடிய சூடு அந்த கையை தாக்குது. தாக்கக்கூடிய சமயம் இரண்டு கையிலையும் பாச பிணைப்புகள் ஏற்படுதான். அந்த சூடு அந்த பிணைப்பை, பாசத்தை உருவாக்குது. இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சது. ஆனா இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரிஞ்சு முசாபா செய்யுங்க. ஒரு நண்பரை பார்த்தா சிரிச்சிருங்கோ,
தூரத்துல இருந்து சிரிச்சு அடுத்தால பக்கத்துல வந்தவன முசாபஹா செய்து கொஞ்சம் நீண்ட தூரத்துல இந்த வாரவரா இருந்தா கட்டி அணைச்சு அவரோட